அன்புடையீர் அனைவருக்கும் வணக்கம். இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை. ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல், அறிவுநிலை தெளிந்தோருக்கு உயிரிறக்கமே கடவுள் வழிபாடு என்று வள்ளல் பெருமான் கூறியதற்கு இணங்க நம்ம அறக்கட்டளை மூலமாக பல்வேறு உயிரிறக்க செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த தைப்பூச தினத்திற்கு முதல் நாள் நமது அறக்கட்டளை மூலமாக குறைந்த செலவிலான ஒரு சத்தியஞான சபையை எழுப்பியிருக்கிறோம். என்னது, குறைந்த செலவில் சத்தியஞான சபையா? அது எப்படி எழுப்ப முடியும் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி தோணலாம். ஆமாங்க, உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர்நலம் பரவுக என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமான்கிட்ட சொன்னதாக அகவல் கூறுகிறது. எனவே இந்த மண்ணில் ஏதேனும் ஒரு உயிருக்கு உயிர்நலம் பரவும் போது அது அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு செய்த செய்கையாக மாறுகிறது. அப்படிப்பட்ட 2 உயிர்களுக்கு நம்ம மிகவும் வயதான 2 முதியவர்கள் பழவேற்காட்டு பகுதியில் வசிக்கக்கூடிய அந்த முதியவர்களுக்கு சரியான உணவு கிடையாது, அவங்களுக்கு உறவுக்காரங்க யாரும் கிடையாது, மகனோ மகளோ கிடையாது. அப்படிப்பட்ட அவங்க ஈரமான தரையிலையும் மேலே கூரையின்றி கிழிந்த தார்பாயை போர்த்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த முதியவர்களுக்கு, முதியவர்கள் என்று சொல்வதை விட அந்த முதியவர்களாக இருந்த உயிருள் யாம் எம்முள் உயிராக இருந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு மரத்தினாலும் ஃபைபர் ஷீட்டினாலும் செய்யப்பட்ட ஒரு சிறிய வீடு என்ற சத்தியஞான சபையை அமைத்து கொடுத்தோம். எங்களால் என்ற வகையில் மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு சிறிய வீட்டை அமைத்துவிட்டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இந்த வீட்டிற்குள் வருவாரா என்று சந்தேகத்துடன் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக இருந்த அந்த 2 முதியவர்களையும் பார்த்தோம். அந்த 2 முதியவர்களும் கண்ணீர் மல்க எங்களுக்கு நன்றி கூறியதிலிருந்தே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தங்கள் பிள்ளை கட்டி கொடுத்த எந்த வீடாயினும் பிரவேசிப்பார் என்பதற்கிணங்க அந்த 2 முதியவர்களும் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைந்தார்கள். உலகெங்கிலும் உள்ள ஞானிகள் அன்பு கருணையே கடவுளாக ஏற்றுக்கொள்கின்றனர். நமது வள்ளல் பெருமானும் என்னை ஏறாநிலை மிசை மேல் ஏற்றிவிட்டது தயவு என்கின்றார். அப்படிப்பட்ட அன்பு கருணை தயவை நம்ம பயிற்சியாக செய்வதற்கு, கடவுள் வழிபாடாக செய்வதற்கு நமது அறக்கட்டளை மூலமாக அந்த ஜீவகாருண்யத்தின் வெவ்வேறு பரிமாணங்களை வெளிப்படுத்தும் வகையில் பல்வேறு புதிய புதிய உயிரிறக்க செயல்களை செஞ்சுட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த தைப்பூச தினத்தை முன்னிட்டு உடல் என்ற கருவிற்கு இந்த உடல் கோயில், இந்த உடலுக்கு கருணை கோயில் என்ற திட்டத்தின் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு வீடு அமைத்து தருதல் என்ற இந்த புதிய உயிரிறக்க செயலை இந்த தைப்பூச தினத்தை முன்னிட்டு ஆரம்பித்திருக்கின்றோம். இதற்கு அனைத்து அன்பர்களோட ஆதரவும் தேவைப்படுகிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த திட்டத்திற்கு ஆதரவு கிடைக்கின்றதோ அந்த அளவிற்கு நம்மளால் பல ஏழை எளிய குடும்பங்களை கண்டறிந்து அவங்களுக்கும் இது போன்ற வீடு அமைத்து தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது போன்று வீடு அமைத்து கொடுப்பதின் மூலமாக இந்த உலக உயிர்கள் அனைத்தினுக்குமான நித்தியமான பேரின்ப வீட்டின் சாவியை நாம் பெற்றுக்கொள்வோம். இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை. நன்றி, வணக்கம்.